வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் என்ன பார்க்குறோன்னா, டாடா ஐபிஎல் 2025 பாயிண்ட்ஸ் டேபிள் ஆஸ் ஆன் 29th March 2025 மேட்ச் நம்பர் 8. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியும் சிஎஸ்கேவும் சென்னையில் விளையாடினாங்க. இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஆர்சிபி வின் பண்ணினாங்க. 50 ரன்கள், ஒரு மேசிவ் வின் ஆர்சிபிக்கு. இதை பற்றின ட்ரெண்டிங் எல்லாமே பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து அந்த வெற்றிக்கு அப்புறம் ஆர்சிபி சிஎஸ்கே இரண்டு அணிகளும் எங்கே இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் 29th March 2025 மேட்ச் நம்பர் 8 ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆர்சிபி அமேசிங்காக ஒரு 2 போட்டிகள் விளையாடி 2த்துலேயும் வெற்றி பெற்று முதல் இடத்துல தக்க வச்சிட்டு இருக்காங்க 4 புள்ளிகளோட. ரன் ரேட்டை பார்த்தீங்கன்னா மேசிவ் ரன் ரேட்டு ப்ளஸ் 2.266 அப்படின்ட்டு இருக்காங்க. இரண்டாவது இடத்துல எல்எஸ்ஜி இருக்காங்க. மூன்றாவது இடத்துல பஞ்சாப் கிங்ஸ், நான்காவது இடத்துல டெல்லி கேபிட்டல்ஸ், ஐந்தாவது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ஆறாவது இடத்துல கேகேஆர், ஏழாவது இடத்துல பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டபால்னு அங்கேருந்து அப்படியே இறங்கி கீழே வந்துட்டாங்க. 2 போட்டிகள் விளையாடி ஒரு வெற்றி ஒரு தோல்வி, 2 புள்ளிகள் பெற்று -1.013 அப்படின்ற ரன் ரேட்டு மைனஸுக்கு போயிடுச்சு, நெகட்டிவ்ல போயிடுச்சு. அந்த இடத்துல இருக்காங்க. 7வது இடத்துல இருக்காங்க. 8வது இடத்துல மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு போட்டி விளையாட போகிறாங்க. 9வது இடத்துல குஜராத் டைட்டன்ஸ். மும்பை இந்தியன்ஸும் குஜராத் டைட்டன்ஸும் இன்னைக்கு போட்டி விளையாட போகிறாங்க. அந்த போட்டியோட ப்ரிவியூவை நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். 10வது இடத்துல 2 போட்டிகள் விளையாடி 2லையுமே தோல்வியுற்ற ராஜஸ்தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் இங்கே தான் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீஃப் ஸ்கோரிங் ரிவ்யூ எப்படி இருக்குது, என்ன நடந்தது ஆர்சிபி சிஎஸ்கே போட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு. சென்னை சேப்பாக்கில் வந்து நேற்று இரவு நடந்தது. நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான போட்டி. ரசிகர்களுடைய மிகுந்த எதிர்பார்ப்பு இடையே நடந்த இந்த போட்டி. முதல்ல பேட் பண்ணின ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா 196 ரன்கள் எடுத்திருந்தாங்க, 7 விக்கெட்டுகளை இழந்து. எல்லாருமே கன்சிஸ்டண்ட்டாக 30, 50 அந்த மாதிரி 30s 20 ரொம்ப ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஸ்கோர் எல்லாருமே அடிச்சிருந்தாங்க. ஃபில் சால்ட் 32, கோலி 31, படிக்கல் 27, கேப்டன் பட்ரிதார் 51, லிவிங்ஸ்டன் ஒரு 10 ரன்னு, ஜிதேந்திர சர்மா 12 ரன்னு, டிம் டேவிட் 8 பால்ல 72 ரன்னு, 275 ஸ்ட்ரைக் ரேட்டு, எக்ஸ்ட்ராஸ் அப்படின்ற வகையில் ஒரு 11 ரன். ஸோ நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் 196 ரன்கள் எடுத்திருந்தாங்க, 7 விக்கெட்டுகளை இழந்து. ஸோ தொடர்ந்து பேட் பண்ணின சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரம்பிள் ஆகிட்டாங்க. ரச்சின் ரவீந்திரா மட்டும்தான் கொஞ்சம் நல்லா சோபிச்சு விளையாடி 31 பந்துகளில் 41 ரன்னே எடுத்தார். அதற்கு அடுத்து ரவீந்திர ஜடேஜா 19 பந்தில் 25 ரன்னு. மற்றபடி யாரும் ஒன்றும், நிச்சயமாக தோனி ஒரு 30 ரன்கள் எடுத்திருக்காரு. மற்றபடி அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இந்திய பிரதான வரிசையில் இருக்கிற இந்தியாவுக்காக விளையாடுற அவங்க கூட யாரும் வந்து அந்த அளவுக்கு பேட் பண்ணல அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ ருதுராஜ் கைக்வாட் டக்கு, அஸ்வின் 11 ரன் எடுத்திருக்காரு, நூர் அகமது 0. ஸோ சிவம் துபே 19 ரன்னு. அவர் வந்து ஒரு இம்பேக்ட் பிளேயராக வந்தார் உள்ள, பட் இருந்தாலும் அவராலையும் வந்து அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. திரிபாதி 5 ரன்னு, தீபக் ஹூடா 4 ரன்னு, ஷியாம் குரன் 8 ரன்னு. ஸோ அந்த மாதிரி போய்கிட்டு இருந்தது. இதில் வந்து ஒரு அசத்தலான பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட் 4 ஓவர்களில் பந்து வீசி 3 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு, 21 ரன்னு விட்டு கொடுத்து. ஸோ ஆட்டத்தோட இறுதியில் பார்த்தீங்கன்னா சென்னை அணி வந்து 146 ரன்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க 20 ஓவர் முடிவில். தோனி வந்து 30 ரன் 16 பந்துகளில் 30 ரன்னு, 2 6 3 பவுண்டரி, நாட் அவுட்டாக நின்னார். இருந்தாலும் 50 ரன்கள் ஒரு மேசிவான வின்னு ஆர்சிபிக்கு. உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணோம் அவங்கள. அவங்க வந்து ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த தொடரில். அகெயின் இது வந்து தொடக்க சுற்றுகளில் தான் இருக்கும். இருந்தாலும் கூட 2 போட்டிகள் விளையாடி 2த்துலேயும் வெற்றி பெற்று இருக்காங்க. இப்போ நாம் வந்து இன்னையோட போட்டியோட ப்ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ப்ரிவ்யூ இன்னைய போட்டி 29ஆம் தேதி மார்ச் 2025 போட்டி எண் 9. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸும் மும்பை
இந்தியன்ஸும் விளையாடுறாங்க. ஸோ இந்திய நேரப்படி 7:30 மணிக்கு அகமதாபாத்தில் நடக்கக்கூடிய இந்த போட்டியில் வந்து 2 அணிகளும் இவங்க வந்து ஆல்ரெடி தலா ஒரு போட்டி விளையாடி இருக்காங்க. அவங்க 2 அணிகளுமே வந்து தோல்வியை தழுவி இருக்காங்க அவங்க விளையாடின முதல் போட்டியில். நிச்சயமாக இந்த போட்டியில் வெற்றி பெறணும் அப்படின்றதுல வந்து ஒரு முனைப்போடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ டீமோட வரிசை எப்படி இருக்குது ஒரு அணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குஜராத் டைட்டன்ஸ் சுப்மன் கில் கேப்டன், ஜோஷ் பட்லர் சொல்லவே தேவையில்லை, ஒரு அசத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். சாய் சுதர்ஷன், ராகுல் தெவாத்தியா, ஷாருக் கான், அர்ஷத் கான், சாய் கிஷோர், ரஷித் கான், ஆப்கானிஸ்தான் ரபடா, சிராஜ், பிரஷித். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளென் பிலிப்ஸ், இஷாந்த் சர்மா, அனுஜ் ராவத், ரதர்ஃபோர்ட் இருக்கார், வாஷிங்டன் சுந்தர், லெம்ரூர், ஜெயந்த் யாதவ், நிஷாந்த் சித்து, யானத். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோட்ஸே இருக்கார், இவர் வந்து ஒரு நல்ல பவுலர். அதுக்கடுத்து மும்பை இந்தியன்ஸ் அவங்க அந்த அணி தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் லைனப் இருக்காங்க. ரிக்கில்டன், ஹர்திக் பாண்டியா கேப்டனாக திரும்பியும் அந்த பேன்லாம் முடிச்சுட்டு உள்ளே வராரு. ரோஹித் சர்மா, பில் ஜேக்ஸ், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ராபின் மின்ஸ், நமாந்தீர், மிச்சல், மைக் சாண்ட்னர் இருக்கார், சஹார் இருக்கார், பவுல்ட், சத்யராஜு, விக்னேஷ், ராஜ், அஸ்வின் குமார், பாஷ், கரண் சர்மா, பும்ரா இன்னைக்கு விளையாடுவாரா அப்படின்னு தெரியாது, டாப்லி, முஜீப் எல்லாருமே இருக்காங்க. ஸோ நிச்சயமாக அர்ஜுன் தெண்டுல்கர் பவுலிங் ஆல்ரவுண்டர் இருக்காரு. கடைசியாக ஒரு விக்கெட் கீப்பர் இருக்காங்க. நிச்சயமாக ஒரு நல்ல ஸ்ட்ராங் லைனப் மும்பை இந்தியன்ஸ் வச்சுருக்காங்க. அதே போல் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னா ஹர்திக் பாண்டியா கேப்டனாக வராரு, சுப்மன் கில்லும் அந்த சைடு கேப்டன். ஸோ ஒரு எலக்ட்ரிஃபைங் போட்டியாக மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த போட்டி வந்து குஜராத்தில் அகமதாபாத்தில் இருக்கிற அந்த ஸ்டேடியமில் நடக்குது 7:30 மணிக்கு. நிச்சயமாக இதனுடைய ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்றது, அதே போல் இந்த போட்டியின் முடிவில் புள்ளிப்பட்டியலில் ஒரு அணியும் எங்கே இருக்காங்க, அதனுடைய இந்த போட்டியோட முடிவு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது, அதை பற்றியும் நாளைக்கு பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த காணொலியை கண்டதற்கு நன்றி, வணக்கம்.